தற்சமயம் நெல்லை சந்திப்பு பகுதியில் விஜய் கட்சியினை சார்ந்தவர்கள் ஊர்வலமாக வந்து கொண்டிருந்தார்கள். மாலை நேரம் இன்று பல ரயில்கள் சென்னை நோக்கி கிளம்பும். படித்த இளைஞர்கள் வேலைக்காக செல்லும் நேரத்தில் பொதுமக்களின் போக்குவரத்தை சீர்குலைக்கும் விதமாக விஜய் கட்சியினர் இன்று நடந்து கொண்டது பொதுமக்களிடையே மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைவரும் சீக்கிரமாக ரயில் நிலையம் செல்ல வேண்டும் என்று வரும்பொழுது வண்ணார்பேட்டை முதற்கொண்டு ரயில் நிலையம் வரை சாலையில் வாகனங்களை நிறுத்திக் கொண்டு கொடிகளை அசைத்துக் கொண்டும் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டது. அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கண்டுகொள்வாரா? பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்படும் கட்சி தொண்டர்களை அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகப்படும் நிலையில் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி குறைவானதாகவே காணப்படும். கடந்த காலங்களில் முதல்வர்கள் வரும்பொழுது சாலையில் வாகன போக்குவரத்தை நிறுத்தம் செய்வார்கள். அப்பொழுதே அதற்கு கடும் எதிர்ப்பு பொதுமக்கள் மத்தியில் கிளம்பியது. ஆனால் இன்று கட்சியின் தலைவர் வரவில்லை. ஆனால் கட்சியினுடைய பொறுப்புகளில் உள்ளவர்கள் தனது வாகனங்களில் வரும்பொழுதே நீங்கள் பொதுமக்களின் வாகனத்தை நீங்கள் நிறுத்தி இடையூறு செய்யும் விதமாக இன்று நடந்து கொண்ட காட்சி அனைவரையும் முகம் சுளிக்க வைத்தது. எனவே நல்ல எண்ணத்துடன் நல்ல கொள்கையுடன் வரும் கட்சிகள் நீங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாமல் அந்த கட்சி நடத்தப்பட்டால் அது பயனளிக்கும் என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. நீங்கள் அந்த காட்சியை தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மாலை நேரம் மிக கடுமையான நெருக்கடி உள்ள இந்த அண்ணா சிலை அருகில் நீங்கள் இப்படி வாகனங்களை 2-3 வரிசையாக கொடிகளை கட்டிக்கொண்டு வருவதனால் பாதிப்பு இன்று ரயில் நிலையத்திற்கு செல்லும் பயணிகளுக்குத்தான். எனவே அதனை கருத்தில் கொண்டு வருங்காலங்களில் நீங்கள் இதுபோன்ற நிகழ்வுகளை ரயில் இல்லாத நேரத்தில் நீங்கள் இங்கு சென்றால் நலமாக இருக்கும்.